Greetings of the day. நான் ஸ்ரீகாந்தஸ். இந்த வீடியோ வந்து ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸுக்கு வந்து ரீசெண்டாக இன்ஃபேக்ட் லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறமா அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதான் லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனையாவது கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிப்பேன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் எக்ஸாம்ஸ் அட்டெண்டே பண்ண முடியும். இந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் கேட்ட ஏகப்பட்ட கொஷின்ஸுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்கா இல்லையா, அதே மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு கொஷின் தெரியல, நான் அடுத்த கொஷின் அட்டன் பண்ணலாமா, இது அந்த கொஷின் நான் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஷின் அட்டன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து நான் அந்த ஸ்கிப் பண்ண கொஷின் அட்டன் பண்ணிக்கலாமா, இந்த மாதிரி நீங்கள் ஏகப்பட்ட கொஷின்ஸ் கேட்டீங்க. அது எல்லாத்துக்குமே இந்த ஒரே வீடியோவில் ஆன்சர் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே ஜென்ரல் கைட்லைன்ஸில் 3 முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் கைட்லைன்ஸில் இருக்கிற 3 முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, முதல் விஷயம் வந்து இன்ஸ்டியூட்டில் கொடுக்கப்பட்ட நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் இன்ஸ்டியூட் வெப்சைட்டில் கொடுக்கப்பட்ட நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து ஒழுங்காக படிச்சுக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி தான் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க. அந்த நோட்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் வயலேட் பண்ணுற மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்தராக ஏதாவது அப்டேட்ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய இமெயில் ஐடிக்கோ இல்லை உங்களுடைய மொபைல் ஃபோன் நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பீங்கல்ல, ஸோ அந்த ரெஜிஸ்டர் நம்பருக்கு எஸ்எம்எஸ் ஆகோ இல்லைனா வந்து இன்ஸ்டிடியூட் உடைய வெப்சைட்லேயே வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டாங்கன்னா. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 3வது பாயிண்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாமினேஷன் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிங்க்கு அண்ட் ரெலவெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து அது அந்த எக்ஸாமினேஷன்ஸுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணும் அண்ட் பாஸ்கி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயிலு அண்ட் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ்ஸாக வந்து அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்களே அழகாக கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வந்து இந்த பாஸ்கிலாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து பாஸ் கீயை வந்து எக்ஸாம் டயத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாமினேஷன் டயத்தை தவிர்த்து வேறு எந்த டைம்லையும் யூஸ் பண்ணாதீங்க. அதாவது நான் முன்னாடி யூஸ் பண்ணி பார்க்குறேன் சும்மா அப்படின்லாம் யூஸ்லாம் பண்ணாதீங்க, எக்ஸாம் டைமில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் சொல்லிக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஆல்சோ யூஸ் எக்ஸாமினேஷன் லிங்க்ஸ் ஆஸ் ப்ரொவைடட் பிலோ இன் ஸ்டெப் பை ஸ்டெப் கைட். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் கைட்னு சொல்லிட்டு கீழே ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து அதில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்து எக்ஸாமினேஷன் லிங்க் வந்து நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சொன்ன பாயிண்ட் என்னன்னா, இதுக்கப்புறமா வரது எல்லாமே நார்மல் பாயிண்ட்ஸ் தான். ஸோ உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, பாஸ் கீ இது எல்லாமே ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய கவர்மெண்ட் ஐடி கார்டு ஏதாவது இருந்துச்சுன்னா, ஓட்டர் ஐடியோ, டிரைவிங் லைசன்ஸோ, ஆதார் கார்டோ, ஆர்எல்ஸ் இன்ஸ்டிடியூட் இது ஐடி கார்டு ஆர் அட்மிட் கார்டு வந்து வச்சுக்கோங்க, வெரிஃபிகேஷனுக்காக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்லோட் இட் அட் த டைம் ஆஃப் ஸ்டார்டிங் ஆஃப் தி எக்ஸாம். ஸோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து வரைக்கும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அழகாக அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட் லாகின் அட் ஷார்ப் 10 AM ஃபார் ஃபர்ஸ்ட் செஷன் அண்ட் 2 PM ஃபார் செகண்ட் செஷன். நீங்கள் வந்து வேறு எப்போயாவது நீங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைம் லாஸுக்கு வந்து இன்ஸ்டிடியூட் பொறுப்பேற்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்களுக்கு இன்ஸ்டியூட் பொறுப்பேற்காதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வரும், அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக 10 AM ஃபஸ்ட்டு செஷனுக்கு 10 to 12 எக்ஸாம் நடக்கும் ஃபஸ்ட் செஷன். அதுக்கப்புறமா 2 to 4 எக்ஸாம் நடக்கும் இன்னொரு செஷனு. ஸோ கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்து போய் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபார் எவ்ரி எக்ஸாம் செஷன்ஸ் there will be 2 papers. 50 plus 50 is equal to 100 MCQs for 200 marks. You can scroll any question at any point in time. The section in each session represents papers as per syllabus அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸில் இருக்கிற மாதிரி தான் கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸில் இருக்கிறது தான் கொஷினாக கேட்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்க இந்த மாதிரி, நான் வந்து எனக்கு வந்து ஒரு கொஷின் தெரில, அந்த கொஷின் நான் லாஸ்ட்டாக எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த கொஸ்டினை வந்து நான் வந்து இப்போ ஸ்கிப் பண்ணலான் இருக்கேன், என்னால் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கொஷின் போக முடியுமா, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் இங்கே தான் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த கொஷின் ஆன்சர் தெரில அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணி விட்டுடலாம். ஸ்க்ரால் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து நீங்கள் எந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிங்களோ அந்த கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். பிகாஸ் இவங்க சொன்னது அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நீங்கள் இப்போ ஆன்லைன் மார்க் டெஸ்ட் ஆகஸ்ட் 30 எழுதிருப்பீங்க பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன்லேயோ இல்லை ஒரு கம்ப்யூட்டர்லேயோ எழுதியிருப்பீங்க. அந்த நீங்கள் எதில் வந்து அந்த டெஸ்ட்
டெஸ்ட் எழுதினீங்களோ மொபைல் ஃபோன்லேயோ கம்ப்யூட்டரில் எழுதிருந்தீங்கன்னா அதுலேயே வந்து நீங்கள் வந்து எக்ஸாமுக்கும் எழுதுங்க. நீங்கள் மொபைல் ஃபோனில் வந்து ஹைலி ரெக்கமெண்டட் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மொபைல் ஃபோனில் எழுதிட்டு நான் கம்ப்யூட்டரில் இல்லைன்னா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவங்க ஏன் ஹைலி ரெக்கமெண்டட்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா பிகாஸ் வந்து நீங்கள் மொபைல் ஃபோனில் எழுதிருப்பீங்க. மொபைல் ஃபோனில் உங்களுக்கு என்னென்னலாம் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும், எப்படி வந்து கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் மொபைல் ஃபோனில் நீங்கள் வந்து எப்படி வந்து லாகின் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவே கம்ப்யூட்டர் அப்படின்னு போனீங்கன்னா நீங்கள் வந்து SAB டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, செல்ஃப் அசஸ்மெண்ட் டூல் நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அதை நீங்கள் அன்சிப் பண்ணணும் வின்ராரில். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எதில் எழுதினீங்களோ எதில் வந்து நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதினீங்களோ அதிலே எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, டு அவாய்ட் யோர் டிஃபிகல்ட்டிஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில ஜென்ரல் பாயிண்ட்ஸ்லாம் வருது. இந்த மாதிரி சஃபிஷியன்ட் பவர்லாம் வச்சுக்கோங்க, எதுவும் சுவிட்ச் ஆஃப் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னா அதுக்கு இன்ஸ்டியூட் பொறுப்பேற்காது. ஸோ அதான் வந்து முதல் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஆல்ரெடி வந்த பாயிண்ட் தான். இந்த மேத்தமேட்டிக்ஸ்க்கும் அக்கௌண்டன்சிக்கும் மட்டும் நீங்கள் வந்து பென்னு, பேப்பரு, ரஃப் ஷீட்டு, இது கேல்குலேட்டர் லைக் நான் ப்ரோக்ராமபிள் கேல்குலேட்டர் ஆர் நான் சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம், நார்மல் கேல்குலேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம், பட் ஆனால் வெப்கேமுக்கு நேரம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதில் வந்து எங்கள் டவுட் இருக்குது. தண்ணி குடிக்கிறப்போ வெப்கேமை தள்ளி இருந்தால் போய் நம்ம குடிக்க போகிறோம். ஸோ வெப்கேம் நேரம் தான் நம்ம குடிச்சாகணும். ஸோ தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம வந்து இன்விஜிலேட்டருக்கு நம்ம ஃபோன் பண்ணி கேட்க முடியாது தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு டைம் ஆகிடும்ல. ஸோ எனக்கு என்னமோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பாயிண்ட்டாக எனக்கு வந்து தோன்றுறது. பட் ஆனால் வந்து வாட்டர் பாட்டில் வந்து வெப்கேம் நேராக வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தண்ணி குடிக்கிறப்ப வெப்கேம் வந்து வாட்டர் பாட்டிலையும் கேப்சர் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து லைட்டாக எனக்கு கான்ட்ரடிக்டரி மாதிரி இருக்குது. பட் ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். யூஸ் ஃபாஸ்டர், ரிலையபிள் அண்ட் கண்டினியூட் இன்டர்நெட் கனெக்ஷனு. ஸோ ஏதாவது டு நாட் யூஸ் இன்டர்நெட் கனெக்ஷன் விச் ஃப்ரீக்வென்ட்லி டிஸ்கனெக்ட்ஸ். இது வந்து நம்மளுக்கே தெரிஞ்சது தான். ஸோ வந்து எந்த இன்டர்நெட் கனெக்ஷன் சூப்பராகோ அதை யூஸ் பண்ணுங்கள். நெட் கனெக்ஷன் மொக்கையாக அதை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்ஸ்டியூட் வந்து நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி லாசஸ் டியூ டு அன்அவைலபிள் ஆஃப் டைம், டிஸ்கனெக்ஷன் ஆஃப் இன்டர்நெட், எலக்ட்ரிசிட்டி, ஹேக்கிங் ஆஃப் மெயில் ஐடி, லேக் ஆஃப் ப்ராப்பர் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆர் இன்டர்நெட், மிஸ்யூஸ் of email ID, misuse of your login key by someone, delay in login and other conditions அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்டியூட் வந்து எதுக்கும் பொறுப்பேற்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இடத்துல கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதான் பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல் அவர் எக்ஸாம் சர்வர்ஸ் and the backup server will be active for the examination. If any problem persists, it means that there is a problem in your computer device, settings or internet. If any students lack sufficient computer technical knowledge, please consult with your friend or family member. ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸாம் வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிற டெக்னிக்கல் நாலேஜ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் யார்கிட்டயே போய் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நானும் சொல்லியிருப்பேன். பட் நான் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் வேணும். ஸோ அதனால் நான் வந்து ஓகே என்கிட்ட அந்த மாதிரி ஃபவுண்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. So scheduled or auto-scheduled online exam cannot be changed, postponed or extended any condition. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஸ்கெடியூல் பண்ண டேட்டில் ஸ்கெடியூல் பண்ண நேரத்தில் எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், நம்ம ஆல்ரெடி முன்னாடி பல நோட்டிஃபிகேஷன்ஸில் பார்த்த பாயிண்ட்ஸ் தாங்க. ஒன்றுமே இல்லை, உங்களுடைய ஒர்க் பிளேஸை வந்து ஒரு ப்ரைவேட் லொக்கேஷனில் ஒரு க்ளீன் டெஸ்கில் வச்சுக்கோங்க. அண்ட் யூ மஸ்ட் ஆல்சோ ரிமூவ் அன்ஆத்தரைஸ்டு மெட்டீரியல், ஆல் புக்ஸ் அண்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் அரவுண்ட் யூ. ஸோ வெப்கேம் வந்து அது எல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்ணிடும். அதனால தான் வந்து அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. ப்ளீஸ் என்ஷூர் நோபடி, அதாவது யாருமே உங்கள் பக்கத்தில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் வெப்கேமில் நீங்கள் மட்டும் கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ செக் யுவர் வெப்கேம் அண்ட் மைக்ரோஃபோன் இன் யுவர் லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் தட் ஆல் தோஸ் ஆர் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. In case you are using a mobile to appear in the examination, check everything like camera, மைக்ரோஃபோன்லாம் எனேபிள்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்கள் வெப்கேம் அண்ட் மைக்ரோஃபோன் ஒழுங்காக உங்கள் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறதான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் கம்ப்யூட்டரில் எக்ஸாம் எழுத போகிறவங்களா இருந்தீங்கன்னா, மொபைல் ஃபோனில் எக்ஸாம் எழுத போகிறதா இருந்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் இருக்கிற கேமரா மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இன்கேஸ் வந்து நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா டு நாட் டிஸ்டர்ப் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்கள் கம்ப்யூட்டர், மொபைல், லேப்டாப் எல்லாத்தையுமே ரெடியாக வச்சுக்கோங்க எக்ஸாமினேஷனுக்கு. அண்ட் செக் த சிஸ்டம் ரெக்வயர்மெண்ட் ஃபார் ஆன்லைன் அசஸ்மெண்ட்டு. ஸோ சிஸ்டம் ரெக்வயர்மெண்ட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோன்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் போய் பாருங்கள். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் கைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சிஸ்டம் ரெக்வயர்மெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் ஆன்லைன் அசஸ்மெண்ட் டூல் பிஃபோர் ஸ்டார்டிங் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் டிவைஸு. ஸோ நீங்கள் லேப்டாப், பிசிலாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது சாப் டூல் அப்படிங்கிற நீங்கள் ஒன்று வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அண்ட் அந்த சாப் டூலுக்கான லிங்க்கும் வந்து கொடுத்துருந்தாங்க.
போன நோட்டிஃபிகேஷனில் அதுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோக்கு அடியிலே நோட்டிஃபிகேஷனும் இருக்கும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் போய் கிளிக் பண்ணி நீங்கள் SAP டூல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்யூட்டரில் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு தான் இந்த SAB டூல் அப்படிங்கிறது, செல்ஃப் அசஸ்மெண்ட் டூல் அப்படிங்கிறது. ஸோ அவங்க டவுன்லோட் பண்ணி நீங்கள் அன்சிப் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதலாம். அந்த டூலை வந்து நீங்கள் வந்து அன்சிப் பண்ணணும், வின்ரார் அப்படிங்கிற ஒரு டூலில் போயிட்டு. ஸோ அதில் நீங்கள் அன்சிப் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதலாம். இல்லைனா வந்து மொபைல் ஃபோனில் எழுதலாம். மொபைல் ஃபோனில் வந்து கோக்யூப்ஸ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். அதை இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் என்டர் ICMAI-2020. அந்த ஐஃபனை மறந்துடாதீங்க, நிறைய பேர் ஸ்பேஸ் போட்டுருவாங்க. ஸோ ICMAI எல்லாமே ஸ்மாலில் தாங்க இருக்குது. ICMAI-2020 எதுவுமே கேபிட்டல் லெட்டர்ஸில் இல்லை, எல்லாமே ஸ்மாலில் தான் இருக்குது. இந்த அசஸ்மெண்ட் URL டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கிளிக் டு கண்டினியூ. யூ வில் பி ரீடிரெக்டட் டு த ICMAI டெஸ்ட் பேஜ் வித் ICMAI லோகோ. ICMAI லோகோ இருக்கிற டெஸ்ட் பேஜுக்கு உங்களை கொண்டு போயிடும். அது சப்போஸ் அதுக்கு நீங்கள் போகல அப்படின்னா நீங்கள் தப்பான இதை எடுத்திருக்கீங்க, அசஸ்மெண்ட் URL அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ ICMAI எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் தான். ஐஃபன் மெயினாக கேப் விட்றாதீங்க. ICMAI-2020 இதை ஒழுங்காக அடிங்க அசஸ்மெண்ட் URL. அண்ட் என்டர் யுவர் ஐடென்டிஃபிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்கி அதர் டீட்டெயில்ஸ் டு லாகின் டு எக்ஸாமினேஷன். உங்களுக்கே தெரியும் இது ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்கிலாம் முதல்ல எழுதி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பேப்பரில். அப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ இன்கேஸ் யுவர் இன்டர்நெட் இஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி, இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10 o'clock போல் நீங்கள் உட்காருங்க லாகின் பண்ணுறதுக்கு, ஒழுங்காக லாக் ஆகலை, இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் வந்து 10:30 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது ஃபஸ்ட்டு செஷனுக்கு. அண்ட் செகண்ட் செஷனுக்கு 2:30 வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் வந்து ½ an hour, அதாவது எக்ஸாம் ஆரம்பித்ததுலேருந்து ½ an hour உங்களுக்கு நாங்கள் கிரேஸ் டைம் கொடுக்குறோம். 10 o'clock போல் எக்ஸாம் ஆரம்பிக்குது, 10:30க்குள்ளே நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிரேஸ் டைம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 10:30க்குள்ளே லாகின் பண்ண பாருங்கள் அப்படிங்கிறது தான் முக்கியமான அர்த்தமே. அண்ட் 2 o'clock போல் எக்ஸாம் அட்டன் பண்ணுறப்போ 2:30க்குள்ளே லாகின் பண்ண பாருங்கள் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அண்ட் யோர் ஃபோட்டோ, இது வந்து ஜென்ரலாக நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து ICMAI எக்ஸாம்ஸ் எழுதுனா உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதுறப்போ நீங்கள் ஏதாவது எக்ஸாம் சென்டரில் போய் வந்து ½ an hour உங்களுக்கு கேப், ½ an hour உங்களுக்கு வந்து கிரேஸ் டைம் கொடுப்பாங்க. 2 o'clock போல் எக்ஸாம்னா சம்டைம்ஸ் 2:30 போல் சில பேர் போவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல அதே மாதிரி ½ an hour கிரேஸ் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒழுங்காக லாகின் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து ½ an hour கிரேஸ் டைம் இருக்குது. அந்த ½ an hour லாகின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். And your photo will be captured through webcam or mobile camera in the examination screen. Upload your institute ID card, admit card, a government photo identity card, voter card, driving license எல்லாமே அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. And you will receive your invigilator contact detail before starting of the examination. இதில் தான் இங்கே சின்ன ஒரு காமெடியான விஷயம் இருக்குது. என்னன்னு நான் சொல்கிறேன். In case of any difficulty and necessity, you may contact him or her, or he or she may contact you அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்விஜிலேட்டருடைய எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு அதில் போர்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து யுவர் ரெக்வஸ்டட் டு கால் ப்ராக்டர் ஆர் இன்விஜிலேட்டர் ஆர் ஹெல்ப்லைன் நம்பர் ஃப்ரம் அனதர் மொபைல் நம்பர். ப்ளீஸ் கால் ஒன்லி ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன். நீங்கள் எந்த நம்பரில் நீங்கள் எந்த மொபைலில் எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த இதில் கால் பண்ணாதீங்க, இன்னொரு இதில் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸாம் டைமில் மட்டும்தான் நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் தான் நார்மலாக போல்டுலையே போட்டிருக்கணும். என்னன்னா கீழே லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இஃப் தி எக்ஸாம் இஸ் இன்டரப்டட், த கேண்டிடேட் மஸ்ட் நாட் ப்ரெஸ் த பேக் பட்டன் ஆர் ரிஃப்ரெஷ். ஈ ஷுட் இம்மீடியட்லி கெட் இன் டச் வித் த இன்விஜிலேட்டர் ஆர் ப்ராக்டர். இதான் வந்து முதலையே போர்டில் கொடுத்துருக்கணும், போல்டு லெட்டர்ஸில் கொடுத்துருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து உங்கள் எக்ஸாம் இன்டரப்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் வாட்டுக்கு ரெஃப்ரெஷ் பட்டனையோ பேக் பட்டனையோ அழுத்திட்டிங்கன்னா அவ்வளோதான், எக்ஸாமே போயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து இன்விஜிலேட்டரோட கான்டாக்ட் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் போர்டில் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. ஸோ இதான் நான் ஜஸ்ட்டு பார்த்த ஒரு சின்ன ப்ராப்ளமு. ஸோ இது வந்து போர்டில் கொடுத்துருக்கணும், டூரிங் த எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே நீங்கள் போர்டில் பார்க்கலாம், தெர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்கிங் இந்த எக்ஸாமினேஷன். ஸோ நீங்கள் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே இதில் கிளியர் பண்ண நினைக்கிறேன். நெகட்டிவ் மார்க்கிங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் வந்து எக்ஸாம் 2 hours கம்ப்ளீட் பண்ணணும், நீங்கள் எக்ஸாமில் பேஷன்ஸாக இருக்கணும், நீங்கள் எக்ஸாமில் வந்து காப்பிலாம் அடிக்கக்கூடாது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணலைன்னா வயலேஷன் நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் அந்த ஃபஸ்ட்டு 3 பாயிண்டில் அவங்க சொன்ன விஷயம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா மல்டிபிள் சாய்ஸையுமே கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் நாட் ஸ்டாப் த செஷன் ஃபோர்ஸ்ஃபுல்லி. இந்த ரிஃப்ரெஷ் பட்டனு, பேக் பட்டன்லாம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்கான அர்த்தம். அதான் நான் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன பாயிண்ட்டை போர்டில் கொடுத்துக்கணும்னு சொன்னதுக்கான முக்கிய காரணமே அதான். நீங்கள் செஷனை
ஃபோர்ஸ்ஃபுல்லி நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, நீங்களே வந்து பேக் பட்டனையோ ரெஃப்ரெஷ் பட்டனையோ அழுத்தி நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அது எக்ஸாம் முடிஞ்சதாக வந்து கணக்கெடுத்துன்றும். ஸோ திஸ் இஸ் எஸ்பெஷலி இம்பார்ட்டன்ட் இன் த ஆன்லைன் என்வாயர்மெண்ட் where the system will time out and not allow you to re-enter the exam site. எக்ஸாம் சைட்டும் என்ட்ரே பண்ண விடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்த பாயிண்ட்டு போர்டில் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஸோ அதோடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் லாக்ட் அவுட் வித்தின் எக்ஸாம் டைம் டியூ டு த பவர் ஆர் இன்டர்நெட் ஃபெயிலியர் தென் கேண்டிடேட் மே ரிட்டர்ன் டு இட். ஸோ ஏதாவது சப்போஸ் ஏதாவது ஒரு பவர் ஃபெயிலியர்னாலே உங்களுக்கு சப்போஸ் கட் ஆகிடுச்சு இன்டர்நெட்டோ இல்லைனா உங்கள் சிஸ்டமோ சடன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்போ வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். பட் நீங்களே வந்து வாலண்டியர்லியாக போயிட்டு பேக் பட்டனையோ ரிஃப்ரெஷ் பட்டனையோ அழுத்தாதீங்க. இன்டரப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இன்விஜிலேட்டருக்கு மெயினாக கால் அடிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஆனால் அவங்க போர்டில் கொடுக்கல அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா students must make sure that they have attempted both the papers and all the questions. ஸோ ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான். பட் ஆனால் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த சப்மிட்டுங்கிறத நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணணும். பிஃபோர் pressing the submit button on the screen in each session, if you have answered all the questions you will be able to review your answers on the answer review screen before you finally submit the paper. நீங்கள் ஃபஸ்ட்டு எத்தனை சப்மிட் பண்ணிடாதீங்க. நீங்கள் முதல்ல ஆன்சர் ரிவ்யூ முதல்ல இந்த பாயிண்ட் தான் கொடுத்துருக்கணும், தப்பு பண்ணிட்டாங்க. ஆன்சர் ரிவ்யூ அப்படிங்கிறத நீங்கள் வந்து முதல்ல போய் பாருங்கள். நீங்கள் கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் யோசிச்சு ஆன்சர் தான் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத ஆன்சர் ரிவ்யூ அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்களான்னா நீங்கள் கொடுக்கணும்னு நினச்ச ஆன்சர் தான் கொடுத்துருக்கீங்களா, ரிவ்யூ யுவர் ஆன்சர்ஸு. ஸோ நீங்கள் பேப்பரை வந்து இன்விஜிலேட்டர் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பேப்பர் திருப்பி பார்ப்பீங்க பார்த்தீங்களா, நம்ம கரெக்டாக தான் எல்லாமே எழுதிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாதிரி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. அண்ட் ஒன்ஸ் யூ ஹவ் ஃபினிஷ்ட் ரிவ்யூவிங் ஆல் யுவர் செலக்டட் ஆன்சர்ஸ் அண்ட் யூ ரெடி ஃபார் யுவர் கிரேட் டு கிரேட் யுவர் எக்ஸாம், செலக்ட் சப்மிட் ஒன்ஸ் ஃபினிஷ் த போத் பேப்பர்ஸ். ஸோ சப்மிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சப்மிஷனுக்கு எந்த விதமான மெயில் வரவே வராது, ஃபீட்பேக் ஃபார்ம் மட்டும் வரும். அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டா எக்ஸாம் ஓவர். The invigilator will be monitoring you live and your exam screen. If the invigilator notices any violation, and the invigilator has the right to report or pass or even terminate the exam as per the level of violation அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வெப்கேம் வந்து ஸோ அதனால் உங்களுக்கு இதில் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்விஜிலேட்டருக்கு பவர்ஸ் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து காப்பி அடிக்காமல் இருங்க, வயலேட்லாம் பண்ணாமல் இருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் வெப்கேமை தயவு செஞ்சு வெப்கேமை விட்டு அந்த வெப்கேமில் இருக்கிற அந்த நீங்கள் வந்து வெப்கேமில் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க, அதை விட்டு தயவு செஞ்சு போயிடாதீங்க. அதான் நெக்ஸ்ட் பாயிண்டாக கொடுத்துருக்கு. லீவிங் த வியூ ஆஃப் வெப்கேம் டியூரிங் த எக்ஸாம் இஸ் நாட் அலவுட் எக்ஸப்ட் ஃபார் சம் அர்ஜென்சி ஆர் எமர்ஜென்சி. கான்டாக்ட் யுவர் இன்விஜிலேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ சப்போஸ் நீங்கள் வெப்கேமை விட்டு போகணுன்னா நீங்கள் இன்விஜிலேட்டருக்கு கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் குடிக்கணும்னா வாட்டர் குடிக்கிறதுக்கு வந்து வெப்கேம் கிட்ட நான் வாட்டர் கொண்டு வந்துட்டேன்னா வெப்கேம் வந்து வாட்டரையும் சேர்த்து வந்து கேப்சர் பண்ணிடும். அப்புறம் நான் இன்விஜிலேட்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுருக்க முடியுமா, சார் நான் வாட்டர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் எனக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் லாஜிக்கே இல்லாத பாயிண்ட்டாக தெரிஞ்சது. மேபி நான் தப்பாக சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் த கொஸ்டின்ஸ் அலவுட் வில் நாட் பி பெர்மிட்டட். கத்தி கொஸ்டின்ஸை படிக்காதீங்க, அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். The invigilator may ask you to remove any unauthorized material, mobile phones and other people from your workspace before you can start. ஸோ அதனால் அன்ஆத்தரைஸ்டாக, அதாவது வேறு யாராவது நம்ம ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட் தாங்க, உங்களுடைய எக்ஸாம் எழுதுகிற இடத்துல நீங்கள் உங்கள் மூஞ்சி மட்டும் தான் தெரியணும். ஸோ அதை தவிர்த்து வேறு எதுவும் தெரிய வேணாம், வேறு எந்த ஆப்ஜெக்ட்ஸும் வேணாம் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. டு நாட் யூஸ் இயர்ஃபோன்ஸ் ஆர் ஹெட்ஃபோன்ஸ் இந்த எக்ஸாமினேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தி எக்ஸாம் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பிஃபோர் தி எக்ஸாம், ஆஃப்டர் தி எக்ஸாம், டியூரிங் தி எக்ஸாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. Candidate submission will be visible on the screen itself and save the page for reference. No mail will be triggered for submission அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அந்த பேஜை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எந்த விதமான மெயிலும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரெக்வஸ்டட் டு fill up the feedback form after submission of the examination to improve the examination system. அதாவது உங்கள் ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு, ரொம்ப மோசமாக இருந்துச்சா, ரொம்ப நல்லா இருந்துச்சா, எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹானஸ்டியாக ஃபில் பண்ணுங்கள். லைக் எப்போவுமே நல்லா இருக்கிற மாதிரி எழுதி வந்துடுறாங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிங்களோ அதை அப்படியே போட்டு வாங்க எப்போவுமே. ஸோ நான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ஹானஸ்ட்டாக ஃபில் பண்ணவே மாட்டாங்க.
அவங்க குட்டு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி விட்டு வந்துருவாங்க. ஹானஸ்ட்டாக ஃபில் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஃபில் பண்ணுங்கள். டு நாட் அப்பியர் ஃபார் த எக்ஸாம் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் எக்ஸாம் டைம். ஸோ எக்ஸாம் டைமுக்கு வந்து முன்னாடியும் அப்புறமா வர ட்ரை பண்ணாதீங்க, வர முடியாது. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் வந்து வேலிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இட் வில் பி டீஆக்டிவேட்டட் ஆட்டோமேட்டிக்கலி ஆஃப்டர் ஃபஸ்ட்டு யூஸ். ஸோ அதான் நான் சொன்னேன், ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணாதீங்க, முன்னாடி நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன், நான் ட்ரையல் பார்க்குறப்பெல்லாம் பார்த்துடாதீங்க. த இன்ஸ்டியூட் ரிசர்வ்ஸ் த ஃபைனல் டெசிஷன் ஆன் தி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்டியூட் வந்து ஃபைனல் டெசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட்ஸ் தாங்க. ஸோ உங்களுக்கு சப்போஸ் நடுவில் இன்ட்ரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, எக்ஸாம் எழுதுகிறப்போ நீங்கள் வந்து இன்ட்ரப்ட் ஆயிடுச்சு, சர்வர் ஏதோ திடீர்னு கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா, if the candidate's exam gets closed by mistake, the candidate can simply log in and start from where he or she left. All previously marked answers will be saved. If not, immediately report the matter to the invigilator. Answers are saved by the system in intervals. If you have to log back in order to complete your exam, your prior answers will be remaining and will continue from the last session. என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் சப்போஸ் எக்ஸாம் ஏதாவது முடிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா, திடீர்னு வெளில வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து லாகின் பண்ணி எப்படி நார்மலாக முன்னாடி லாகின் பண்ணிங்களோ அதே மாதிரியே நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து திருப்பி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம், ரீசப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் லாக் பேக் திருப்பியும் நீங்கள் லாக் பேக் பண்ணுறப்போ உங்களுடைய முன்னாடி நீங்கள் ஆன்சர் பண்ண ஆன்சர்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும், ஒன்றுமே மாறாது, ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது பாயிண்டில். அண்ட் மூணாவது பாயிண்ட் வந்து ரீகனெக்ட் டு தி இன்டர்நெட் அண்ட் லாக் பேக் இன் டு த சிஸ்டம், ஃபாலோ யுவர் ஒரிஜினல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆல்ரெடி நீங்கள் எப்படி லாகின் பண்ணீங்களோ அதே மாதிரியே லாகின் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும். அண்ட் கேண்டிடேட் கேன் சிம்பிளி லாகின் அண்ட் ஸ்டார்ட் த டெக்ஸ்ட் ஃப்ரம் வேர் ஹி ஆர் ஷி லெஃப்ட். ஆல் ப்ரீவியஸ்லி மார்க்ட் ஆன்சர்ஸ் வில் பி சேவ்ட். ஓகேவா? ஸோ அதனால் பிரச்சனையே கிடையாது. இதுதான் 4 பாயிண்ட்டை திருப்பி ஒரே பாயிண்ட் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதான் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு. So please find the below details for your foundation course examination. You can appear for the examination through any of the preferable devices. And important note வந்து பார்த்தீங்கன்னா, student can appear in foundation course examination by the following examination links. கீழே கொடுத்துருக்காங்க லிங்க். And kindly start the examination for paper 1 and paper 2 at 10 AM sharp and paper 3 and paper 4 at 2 PM sharp. Last time for login will be 30 minutes from the starting time, that is paper 1 and paper 2, and you may log in till 10:30 வரைக்கும் உங்களால் லாகின் பண்ண முடியும், அதுக்கப்புறமா உங்களால் லாகின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பேப்பர் 3 அண்ட் பேப்பர் 4 2:30 உங்களால் லாகின் பண்ண முடியும். ப்ளீஸ் என்ஷோர் தட் யூ டேக் தி ஆன்லைன் எக்ஸாம் டியூரிங் த above timelines ஆன்லைன். என்ஷோர் யூ ஹேவ் யுவர் வெப்கேம் அண்ட் மைக்ரோஃபோன் கனெக்டட் வெல் இன் அட்வான்ஸ் டு அவாய்ட் டிலேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஹைலி ரெக்கமெண்டட் டு யூஸ் த சேம் டிவைஸ் தட் யூ ஹேவ் யூஸ்ட் டியூரிங் மாக் டெஸ்ட். மாக் டெஸ்ட்டுக்கு என்ன டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அதே டிவைஸை இது யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்க போகிறது. ஸோ நீங்கள் அதிலே போய் நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் யூஸ் திஸ் லிங்க் டு டவுன்லோட் அண்ட் ரீட் டெஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி கொடுத்த ஒரு நோட்டிஃபிகேஷனில் வந்த ஒரு இது தான், ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி வந்த நோட்டிஃபிகேஷன் தான், திருப்பி நான் அதுக்கும் ஃபாஸ்ட்டாகவே படிச்சிடுறேன். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். செக் இஃப் யுவர் சிஸ்டம் இஸ் கம்பேட்டபிள் ஃபார் த டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் த சேஃப் அசஸ்மெண்ட் ப்ரௌசர் டூல், விண்டோஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்காங்க SAP டூலுக்கு. இது வந்து கம்ப்யூட்டரில் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு. ரன் SAP ஆர் யூஸ் SAP for Windows 7 or 8 or Windows 10 as per your operating system. Enter ICMAI, எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் தான், -, 2020 in access token. ஐஃபனை தவிர்த்து ஸ்பேஸ் பார்லாம் அடிச்சு விட்றாதீங்க. ஸோ -2020. Click on start. Note, please close all other applications and save your work before running SAP tool. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன்ஸுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் டிவைசஸ்க்கு வந்து டவுன்லோட் தி ஆப்ஸ் ஆஃப் கோக்யூப்ஸ் அசஸ்மெண்ட் ஃப்ரம் த கூகுள் ப்ளே ஸ்டோர். ப்ளீஸ் ஃபைண்ட் பிலோ டிரெக்ட் லிங்க் டு டவுன்லோட் தி ஆப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூகுள் ப்ளே போய் டவுன்லோட் பண்ணிட்டு பிஃபோர் தி எக்ஸாம் ப்ளீஸ் கோ டு த ப்ளே ஸ்டோர் அண்ட் அப்டேட் கூகுள் க்ரோம் ப்ரௌசர். என்டர் ICMAI, எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் தான், -2020. கிளிக் ஆன் கண்டினியூ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் நோட் த லாகின் டீடைல்ஸ் பிஃபோர் ரன்னிங் த அப்ளிகேஷன். ஸோ லாகின் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி, உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி கொடுங்க. நேமு ஆஸ் பர் ரெஜிஸ்ட்ரேஷன். பாஸ் கீ வில் பி இன்டிமேட்டட் யூ பிஃபோர் தி எக்ஸாமு. ஸோ எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தான் சொல்லுவாங்க. வரலைன்னா தயவு செஞ்சு இன்ஸ்டியூட் கிட்ட நீங்கள் கேட்டு வாங்கிடுங்க, மெயில் ஐடி கொடுத்துட்டு. இன் கேஸ் ஆஃப் எனி குவரிஸ் வந்து இந்த 2 மெயில் ஐடிக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ICMAI support@cocubes.com or exam.online@icmai.in.
ஃபார் எனி ஹெல்ப் ப்ளீஸ் காண்டாக்ட் சொல்லி 4 பேர் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பேரை நீங்கள் எப்படி வேணால் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னுடைய பர்சனல் இது வந்து நீங்கள் வந்து இந்த 4 பேருடைய மெயில் ஐடிக்கு மட்டும் 3 பேர் தான் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 பேர் மெயில் ஐடிக்கு மட்டும் கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணுங்கள். மொபைல் ஃபோன் வந்து ஜெனரலாக காண்டாக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ப்ளீஸ் ஆல்சோ ரீட் த கேண்டிடேட் கைட் ஃபார் ஆன்லைன் அசஸ்மெண்ட். இந்த கேண்டிடேட் கைட் வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஸ்டெப்ஸ் டு ஸ்டார்ட் தி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ப்ளீஸ் யூஸ் தி லிங்க் டு டவுன்லோட் அண்ட் ரீட் டெஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் மேனுவல்ஸ் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட் கைட் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். நீங்கள் அதில் போய் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இதான் வந்து இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் மிஸ்ஸிங்காக இருக்குது. லாஸ்ட்டாக முடிக்கிறப்போ கொஞ்சம் ஃபன்னாக முடிக்கலாமே. எப்போவுமே இந்த இடத்துல ஆல் த பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. இந்த வாட்டி ஒன்றுமே கொடுக்கல. ஸோ அதனால் நம்மளே போட்டுக்கலாம் ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். பட் ஆனால் நான் செப்டம்பர் 5 நான் மறுபடியும் வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன். ஸோ செப்டம்பர் 5 வந்து நான் லைவ் வரலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அப்படின்னா நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க ஃபவுண்டேஷன் அப்போ லைவ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. ஸோ ஆனால் நான் லைவ்லாம் வரப்போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வந்து மோட்டிவேஷன் சொல்கிறத விட எப்படி எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ப்ளஸ் நீங்கள் வந்து வீடியோ பார்த்து முடிக்கிறப்போ நம்ம பாஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. ப்ளஸ் வந்து உங்களால் முடிஞ்சிச்சுன்னா வந்து மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லிப்பேன். ஸோ நான் இதெல்லாம் வீடியோ முடிச்சுக்கிறேன். That's it for this video. Have a fantastic day ahead. Stay home, stay safe. Thank you. All the best for your foundation exams. September 5 நான் மறுபடியும் வருவேன். And peace out.